ஹலோ நண்பர்களே, 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணுறதுக்கான 10வது பதிவு இது. இன்னைக்கு காலையில் எழுந்ததுமே பல்ல தேய்ச்சிட்டு கோழிகளுக்கு சாப்பாடை போட்டுட்டு வெளியே கிளம்பியாச்சு. ஆனால் நம்ம பூம்புகார் பீச்சுக்கு தாங்க போகிறோம். பூம்புகார் பீச் என்ட்ரன்ஸ்லேயே இப்போ பெரிய கப்பல் ஒன்று ஷோகேஸ்க்கு வச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு அப்படியே கடலுக்கு போயாச்சு. பூம்புகார் பீச்சில் ரீசெண்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு. இப்போ பீச்சை நல்லாவே கிளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. பீச்சுக்கு வந்துட்டு சுண்டல் சாப்பிடலாம்னா எப்படி? சுண்டலும் வேர்க்கடலையும் வாங்கி சாப்பிட்டோம். கூட்டம் அதிகமாக தான் இருந்தது. மக்கள் கவலையை மறந்து மகிழ்ச்சியாக இருந்தாங்க. அதுதானே பீச்சுக்கே உரிய தனி சிறப்பு. அடுத்து அங்க இருந்த நெடுங்கல் மன்றத்துல சிறிது நேரம் ஸ்பெண்ட் பண்ணோம். அங்க இருந்து அப்படியே காவிரி ஆறும் கடலும் சங்கமிக்கிற இடத்துக்கு போனோம். அங்கதான் அந்த அதிசயத்தை நான் பார்த்தேன். கடல்ல இருந்து மீட்கப்பட்ட சிவலிங்கம் கிமு 300ஆம் நூற்றாண்டுல பண்டைய பூம்புகார் நகரமே கடல்ல மூழ்கப்பட்டதுன்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. அப்படிப்பட்ட பூம்புகார் கடல்ல இந்த மாதிரி நிகழ்வுகளை பாக்குறது சந்தோஷமா தான் இருக்கு. பக்கத்திலேயே ஏதோ கட்டுமான வேலை நடக்குது போல. இங்க இருந்து தான் கண்டெடுத்திருக்காங்களா என்னன்ட்டு எனக்கு தெரியல. ஓம் நமச்சிவாய. இந்த அதிசய காட்சியை பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த பீச்சில் நல்லாவே நேரத்தை செலவிட்டோம். இரவும் ஆயிடுச்சு. அடுத்து வீட்டுக்கு போற வழியில பேம்பு மந்தின்ட்டு ஒரு ஹோட்டல், அங்க போயிட்டு சிக்கன் மந்தி ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். இந்த மாதிரி மந்தி ஹோட்டல்ல சாப்பிடுறது புதுவித அனுபவமா இருந்தது. டேபிள் சேர்லாம் இல்லாம தரையில உட்காந்து சாப்பிடுறது. சாப்பிட்டு முடிச்சதும் வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. நேரா வீட்டுக்கு வந்து படுத்துட்டேன். இன்றைய நாள் சிறப்பா போச்சு. நான் நாளைக்கு உங்களை அடுத்த பதிவுல சந்திக்கிறேன் நண்பர்களே.